எப்படியோ என்னோட அண்ணனுக்கு நம்ம லவ் விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இப்ப என்னோட அப்பா அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜியாசூனா. சாங்ஷு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாம உன் ஸ்டடீஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க நெத்தில கிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு அவன் தங்கி இருந்த வீடை காலி பண்ணிட்டு புதுசா 2 ரூம் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் ரெண்டுக்கு எடுத்து நேரா அங்க சாங்ஷுவை கூட்டிட்டு போய், இந்த வீடு உன் காலேஜ்க்கும் என் ஆபீஸ்க்கும் பக்கத்துல இருக்கு, இனிமேல் நாம இங்க தான் தங்க போறோம்னா ஐ தோடா என்ன லிவிங் டுகெதரா, நாளா இருக்க மாட்டேன்ப்பா, என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுங்கண்ணா. அன்னைக்குன்னு பார்த்த ஹாஸ்டல்ல ஏசி சுத்தமா ஒர்க்கே ஆகல. வார்டனுக்கு கால் பண்ணி சரி பண்ண சொன்னா, அம்மா நீ செமஸ்டர் ஹாலிடேஸ்ல ஊருக்கு போகாம இங்கே இருக்க, மத்தவங்க எல்லாம் ஊருக்கு போக மாட்டாங்களா, வெளியாளங்களெல்லாம் யாரையும் கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணிடாதமா, லீவ் முடிகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னதால ஐயோ என்னால வெயில் தாங்க முடியாதுடா சாமின்ட்டு ஜியாசு புதுசா ரெண்ட் எடுத்திருக்க வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகி நைட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு லேப்டாப் எடுத்துட்டு இன்டர்ன்ஷிப் வேலை ஏதாச்சும் பார்க்கலாம்னு வந்தா ஜியாசுவும் நைட் ஷூட் எல்லாம் போட்டு கேஷுவலா உட்காந்துருக்கான். ஆஹா பஞ்சும் பக்கத்துல இருந்தா பத்திக்குமே, எதையாச்சும் சொல்லி நாம தனியா ரூம்குள்ள போயிடலாம், இல்லனா இவர் நம்மள ஏதாச்சும் பண்றுவாருன்னா ஜியாசு அவங்கள இழுத்து என்னடி என்ன பார்த்து பயந்து ஓடுறேன்ட்டு பக்கத்துல இழுத்து பக்கமா வந்து உக்காந்தா அவங்க முடி இவன் சட்டையில மாட்டிக்க அதை எடுத்து விடுற சாக்குல ஒரு ரொமான்ஸ் தான். ஐயோ ஜியாசு எனக்கு பயமா இருக்கு, முத்தத்தோட நிப்பாட்டிக்கங்கன்ட்டு சாங்ஷு விலகி ஏசி இல்லன்னு நாம இங்க வந்தா இவன் இங்க ஏசி இருக்கும் போதே நம்மள வேர்க்க வைக்கிறான்ட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜியாசு கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ட்ரோலா இருக்கணும்னு சொல்லிட்டு சாங்ஷு அப்படியே தூங்க ஜியாசு அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போறான். இப்படியே கொஞ்ச நாட்கள் அவங்க வாழ்க்கை எப்படி அழகா போயிட்டு இருக்கு. அடுத்த என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.